ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சா, என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ணிட்டேன் பாருங்க. முறுக்கு சாப்பிடணும், ஆனால் என்ன சாப்பிட்றது வெயிட் இல்லாமல் என்ன பாருங்க, வாங்க வீடியோ போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காய் கஃபே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல ஹெல்த்தியான நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் பெட் மார்னிங்கில் கூட சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உடம்புக்கு. வெயிட்டும் போடாது. வெயிட் லாஸ்ன்னு டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கானா ரெசிபீஸ். ஸோ மக்கானா கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்கானா நம்ம சவுத்தில் அவ்வளோவா நம்ம இப்போ இருக்குது, பட் ஆனால் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் நார்த்தில் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி அது. ஸோ அது நிறைய ஃபார்ம்ஸில் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மக்கானா ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தென் வாங்க உங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன், லெட்ஸ் see our recipes. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சால்டட் பெப்பர் மக்கானா. இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதில் வந்து அது மெல்ட் ஆகட்டும். அந்த கீ வந்து மெல்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் அதில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வந்திருக்கும். அந்த அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். சால்ட்டும் போட்டு ரெண்டுத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மக்கானாவை வந்து இதில் வந்து போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து இதில் ஆயில் எதுவுமே கிடையாது. ஸோ ரியலி இட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி. அண்ட் நீங்கள் வந்து மக்கானோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ரொம்ப 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 நல்லது. வெயிட் விழாது, எஸ்பெஷலி வெயிட் விழாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றாங்க. ஸோ எவ்வளோ நல்லது பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், அதில் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்க கூட இது நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மக்கானா வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும். பிக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ஈஸியாக உடையிற மாதிரி ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஈஸியாக உடையுதான்னு பாருங்கள். இட் இஸ் வெரி ஹாட். பாருங்கள் இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது. ஸோ இது வந்து கிறிஸ்பியாக இருக்குது இப்போது. ஸோ இந்த அளவு கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாததால் இது வந்து ரியலி யூ கேன் ஹேவ் திஸ். இது வந்து ஜஸ்ட் அவ்வளோதான் இந்த ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் வந்து காரம் இல்லாமல் இந்த மாதிரி ஈவினிங்கில் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த குர்குரே இந்த மாதிரி இந்த கடையில் விற்கிற லேஸ் பேக்கெட் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கறத விட இந்த மாதிரி மக்கானா வந்து பண்ணும்போது ரியலி ரொம்ப இது நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம கேரமல் மக்கானா. இது வந்து ரியலி யோர் கிட்ஸ் வில் லவ் திஸ் ரெசிபி. ஏன்னா நானே இது ரொம்ப 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 லவ் பண்ணேன். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீ 1 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜஸ்ட் அப்படியே ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணோடனே கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ இந்த கிறிஸ்பியாக ஆன பிறகு பாருங்கள், இதுதான் இந்த ட்ரை ரோஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இதில் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ இது அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் ஜாகரி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆஃப் ஜாகரி போட்டுட்டு அதை ஜஸ்ட் ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டிருக்கேன். வாட்டர் போட்டு அது மெல்ட் ஆகும்போது அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும். பபிள்ஸ் வரும்போது ஜஸ்ட் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த மக்கானாவை நீங்கள் அதில் போட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த ஜாகரி வில் ஸ்டிக் டு த மக்கானா.
ஸோ இந்த மக்கானா வந்து ஃபுல்லாக ஜாகரியில் கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கோட் ஆகும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரியும். ஆக்சுவலாக ஒன்று ஒட்டிட்டு மக்கானா வந்து ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக இது வந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து இது இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும்போது இது வந்து மக்கானா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிறிஸ்பி ஆகிடும். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஜாகரி வந்து நம்ம எப்படி உடச்சி எடுப்போமோ அந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டிக்கியாக தெரியும். பட் அது ஆற விட்டிங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும். உங்களுக்கு ஒரு மக்கானா ஒன்று ஒட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி கூட கிறிஸ்பி ஆகும். அந்த அளவுக்கு யம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மசாலா மக்கானா. ஸோ மசாலா மக்கானா வந்து எல்டர்ஸ், அதாவது பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிச்ச குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி தரலாம். அதில் பாருங்கள், ஜஸ்ட் அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஆஃப் கீ, அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஹல்தி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மசாலாஸ் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வெறும் சில்லி பவுடர், ஹல்தி, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆம்ச்சூர் பவுடர் போடலாம். அப்புறம் என்ன மசாலா பவுடர் போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மசாலா பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சில்லி பவுடர், ஹல்தி, சால்ட், அதுக்கப்புறம் சாட் மசாலா, நான் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்கள் வந்து வேறு என்ன வேணாலும், வேறு எந்த மசாலா பவுடர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ ஹர்ப்ஸ்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மேத்தி லீவ்ஸ் கூட, கசூரி மேத்தி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் மேஷ் பண்ணி பவுடர் பண்ணி போடலாம். ஸோ இது வந்து இந்த மசாலான்றது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து இந்த கீழே கொஞ்சம் குக்காக விடணும். இல்லைனா அந்த ராட் ஸ்மெல் ஆஃப் தட் பவுடர் எல்லாம் போகிற வரைக்கும் இதில் கொஞ்சம் வேகணும். இல்லைனா அந்த சில்லி பவுடர் ஸ்மெல் வரும். ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மக்கானா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கானாவை இதில் வந்து கொஞ்சம் கோட் ஆகிற மாதிரி, இந்த மசாலாஸ்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதுதான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது யம்மியான நல்லா ஸ்பைசியான மசாலா மக்கானா ரெடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இந்த மசாலா மக்கானா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேரமல் மக்கானா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எந்த மக்கானா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லி. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.